ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஈஸியான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கெச்சப்போட ஈவினிங் ஸ்நாக்காக நாம் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கு இதை ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நம்ம லைட்டாக வேக வைக்கணும். அதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும். காலிஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸில். எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா அது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வேறு டைம் ஆகும். அதே மாதிரி வேகிறதுக்கும் அந்த மாதிரி தான் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. இப்போ அதில் சேர்த்துக்கோங்க எல்லா காலிஃப்ளவரையும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் புழு அந்த மாதிரி பூச்சி எதுவும் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாம் இந்த தண்ணியிலே மிதந்துடும். அதுக்காக தான் இதை நம்ம லைட்டாக கொதிக்க வைக்கிறோம். இது ரொம்ப நேரம் வேகணுன்ட்டுலாம் இல்லை. இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி குக் ஆகிடுச்சுன்னா நம்ம மசாலா அப்புறம் மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப குழஞ்சிடும். தனித்தனி பீஸாக பொரிக்கும்போது வராது. அதனால ஒரு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவர் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாவெல்லாம் கூட்டி குறைச்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இது கூடவே அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னாலும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். நிறையா ஊற்றிட்டோன்னா நம்ம பொரிக்கும்போது நிறையா எண்ணெய் குடிச்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை பொரிக்கலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற வச்சிருந்த காலிஃப்ளவர் எல்லாம் அதில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது காலிஃப்ளவர் போட்டோன்னா சீக்கிரம் கருகி போயிடும், கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால் லைட் சூடு இருக்கும்போதே காலிஃப்ளவர்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ரெடியாக 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற ஆயிலையும் டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். கெச்சப் வீட்டிலே ரெடி பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.